ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகா சேவி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓட்டர் ஐடி சர்வீஸில் வந்து நீங்கள் எந்த ஒரு சர்வீஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணாலும் இல்லாட்டி அந்த கார்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலுமே ஓட்டர் ஐடி பேஜில் வந்து உங்களுக்குன்னு தனியாக ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். அது வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எலெக்ஷன் கமிஷனோட மெயின் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேஜோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா லாகின் சைன்அப் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து லாகின் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் எந்த ஒரு சர்வீஸ்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணுறீங்களா அப்படின்னா அதில் வந்து சைட்னம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சைட்அப் கொடுத்தோன்னே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து 2 ஆப்ஷன் காட்டுது. ஒன்று வந்து இந்தியன் ரெசிடென்ட் எலெக்டர், அதாவது இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்க இதில் ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இந்தியன் ஓவர்சீஸ் எலெக்டர் அப்படின்னா என்ஆர்ஐ கேட்டகரியில் வரும். ஃபாரினில் இருக்கிறவங்க இது மூலமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் ரெசிடென்ட் எலெக்டரில் எப்படி சைன்அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அதை நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து மொபைல் நம்பர் கேட்டிருக்கு. இதில் வந்து உங்கள் கையில் இருக்கிற மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து மெயில் ஐடி கேட்டிருக்கு. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் கொடுத்துட்டு கீழே வந்து கேப்ஷா கேட்டிருக்கு. அதையும் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூன்னு ஒரு பாக்ஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கண்டினியூ கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் வந்து உங்களோட நேம் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் நேமில் உங்களோட நேம் ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க. நேமுக்கு பின்னாடி ஏதாவது இனிஷியல் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் லாஸ்ட் நேமில் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நேம் கொடுத்தோடனே கீழே வந்து பாஸ்வேர்ட் கேட்டிருக்கு. அதையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஒரு ஆல்ஃபபெட்டிக் லெட்டர் இருக்கணும், அதுக்கடுத்து நம்பர், இது 4மே சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிவிட்டு கீழே வந்து ரெக்யூஸ்ட் ஓடிபி அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி இருக்கும். அந்த ஓடிபியை நீங்கள் கரெக்டாக பார்த்து அதில் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போ ரெக்யூஸ்ட் ஓடிபி கொடுத்தோன்னே நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த மொபைல் நம்பருக்கும் அண்ட் மெயில் ஐடிக்கும் ஒரு ஓடிபி இருக்கும். அதை வந்து நீங்கள் இதில் கரெக்டாக கொடுத்துட்டு கீழே வெரிஃபைன்னு ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போ வெரிஃபை கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சைன் அப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இதில் வந்து லாகின் ஒரு பாக்ஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதில் லாகின் கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கேட்டிருக்கு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் இதில் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா உங்களோட மெயில் ஐடி வந்து நீங்கள் இதில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு கேட்டிருக்கு. இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை வந்து நீங்கள் இதில் கரெக்டாக கொடுத்துட்டு கீழே கேப்ஷா கேட்டிருக்கு. அதையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு ரெக்யூஸ்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி போகும். அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி போகும். அதையும் நீங்கள் கரெக்டாக கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போ ஓடிபி கொடுத்துட்டு வெரிஃபை அண்ட் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனோட மெயின் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து எந்த ஒரு சர்வீஸ்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுவோம். அண்ட் ஓட்டர் ஐடியில் உள்ள சர்வீஸ் எல்லாத்தையுமே பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுறோம். அதையும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்தியன் ஓவர்சீஸ் எலெக்டர், அதாவது என்ஆர்ஐ கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து எப்படி சைன் அப் பண்ணலாம் அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் ஓவர்சீஸ் எலெக்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து உங்களோட மெயில் ஐடி வந்து கேட்டிருக்கு. உங்களோட மொபைல் நம்பர் பேஸ் பண்ணி வந்து பண்ண முடியாது. உங்களோட மெயில் ஐடி அட்ரஸ் பேஸ் பண்ணி தான் நீங்கள் சைன் அப் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போ அதில் வந்து உங்களோட மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே வந்து கேப்ஷா கேட்டிருக்கு. அதையும் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதில் கண்டினியூ கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் வந்து உங்களோட நேம் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கு. உங்களோட பாஸ்போர்ட்டில் நேம் வந்து எப்படி இருக்கோ அந்த நேம் வந்து இதில் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே வந்து பாஸ்வேர்ட் கேட்டிருக்கு. அந்த பாஸ்வேர்ட் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபி நீங்கள் கரெக்டாக கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போ ஓடிபி கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி சைன் அப் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ அது பேஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி எந்த ஒரு சர்வீஸ்னால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கார்டு கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பேஸ் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த பேஜில் வந்து நீங்கள் சைன் அப் பண்ண பாருங்கள். அதுக்கு அடுத்து நீங்கள் எந்த ஒரு சர்வீஸ்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய வீடியோ போடுவோம். ஸோ அதையும் நீங்கள் மறக்காமல் கண்டினியூஸாக பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சகா சேவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது சம்மந்தமாக எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். தேங்க்யூ.